Praise Lord people, I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம Be Encouragedல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா sowing in tears and reaping in joy. ஆமென். ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஹெட்டிங் கேட்டோன்னே என்ன வாசி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம தாமதம் இல்லாமல் வேறு வாசிக்கலாம். Psalms chapter 126 verse 5. Those who sow in tears shall reap in joy. தமிழில் சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென். ஸோ எஸ், நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபேஸ் ஆஃப் பீரியட் இருக்கும் இல்லைங்களா? அதாவது என்ன இசப்பா இன்னும் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நீங்கள் பதிலே சொல்லியே, நானும் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறேன், ரொம்ப மாதமாக வெயிட் பண்ணுறேன், எப்போ ஆண்டவரே அதுக்கு பதில் சொல்வீங்க, இந்த வியாதி என்னை விட்டு போகவே போகாத, நானும் டெய்லி அழுது தானே ஜெபிக்கிறேன், இல்லை இந்த ஆத்மா என் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டோ என்னோட ஒய்ஃபோ இல்லை என்னோட பிள்ளைகளோ என்னோட சிப்ளிங்ஸோ இவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்களா, இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உமக்காக வாழணும்னு ஆசைப்படுறோம், இன்னும் எவ்வளோ காலம் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுது கொண்டே இருக்கீங்களா, புலம்பிக் கொண்டே இருக்கீங்களா? The Lord is telling to you that கண்ணீரோட விதைக்கிறீங்களா, கம்பீரத்தோட அறுப்பீர்கள். எஸ், ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும் இல்லையா? நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் ஏசப்ப அலோவ் பண்ணுறாருன்னா ஒரே ஒரு நோக்கம்தான். இதே மாதிரி நீங்கள் கடந்து முடிச்சிருவீங்க. ஓகேவா? ஆண்டவர் உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருவாரு. எல்லாமே ஒரு டெஸ்ட் பண்ணியாக சூப்பராக இருப்பீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா there must be a great testimony, ரைட்? இந்த ஒரு ஃபேஸ் இதே மாதிரி ஃப்யூச்சரில் யாராவது கடந்து வருவாங்க, அவங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு சாட்சி வேணும் தானே. அப்போது the Lord will use you. See, இதே பாதையில் தானே நானும் உன்னை கூட்டிக் கொண்டு வந்தேன், இப்போ நீ போய் என் பிள்ளைகிட்ட போய் இந்த சாட்சியை சொல்லு. that will encourage them. எஸ், சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். என்ன ஆண்டவரே எதுக்கு சப்பா இந்த பாதை, என்னால் முடியலையே, கடினமாக இருக்குது, டெய்லி அழுது கொண்டே தூங்குறேன், அழுது கொண்டே எழுந்துக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கேன், எப்போ சப்பா இந்த காலம் மாறும், எப்போ இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதாவது இந்த ரேஸ் அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட அதோ வந்துட்டீங்க, ஃபினிஷிங் லைன் அதோ தான் இருக்குது. நீங்கள் சமத்தா ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரேஸ் வில் பி இட் வில் பி த பர்ஃபெக்ட் ரேஸ். அதாவது ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் அழகாக முடிச்சிட்டிங்கன்னா கம்பீரத்தோடு இருப்பீங்க. அதாவது the blessing will be more than you can't even think or imagine. அந்த அளவுக்கு தான் நம்மளோட பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு அளவில்லாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஸோ அதுக்கு கொஞ்சம் காலம் we need to go through these situation. எஸ், கஷ்டமாக தான் இருக்கும், முடியவே முடியாது, பட் God is more than able, இல்லைங்களா? இந்த வசனம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். only when you sow with tears, அதாவது உங்கள் அழுகையை நீங்கள் நினைப்பீங்க, நான் அழகிறதுக்குலாம் ஒரு வேல்யூமே கிடையாது, யாரை என் டியர்ஸை பார்க்குறா, nobody cares, என் ஃபீலிங்ஸ் யாரும் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மியர் ஹியூமன் பீயிங்காக யோசிப்போம். சரி, நான் இவ்வளோ அழறேனே, என் வீட்டாருங்க யாருக்காவது புரியுதா, நான் இவ்வளோ அழறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியுதா, நான் இவ்வளோ அழறேனே ஆண்டவே, நம்ம சில டைம் ஆண்டவே பற்றி கேட்போம், நான் இவ்வளோ தேம்பி அழுகிறேன் ஏசப்பா, நீங்கள் பார்க்குறீங்க தானே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரே கேட்போம். ஆனால் யூ நோ வாட், நம்ம அழறத ஒருத்தர் ஐயோ என் பிள்ளை அழறாளே, என் மகன் அழறானே அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பார்த்து அதுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த ஒரு கைண்ட்னஸ், அந்த ஒரு கேர் எடுக்கிற ஒரே ஒரு தேவன் நம்மளோட தேவன் மாத்திரமே, நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிகாஸ் வேதத்தில் அழகாக போட்டிருக்கல, நம்ம அவர் துருத்தியில் நம்மளோட ஒவ்வொரு டியர்ஸையும் ஹீஸ் ஸ்டோரிங் இட். அவர் பார்க்குறாரு, ஐயோ என் பிள்ளை அழறாளா, என் மகன் அழறானா, வேணா இன்னும் கொஞ்சம் காலம்தான், யூ ஆர் கோயிங் டு ரீப் வித் ஜாய், ஃபுல் ஆஃப் ஜாயோடு நீங்கள் அறுக்க போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் காலம்தான், ப்ளீஸ் பேர் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு. எவ்வளோ கடினமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதான் நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடையாது, இந்த டிசீஸுக்கெல்லாம் ஒரு க்யூரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் விட்டுருக்கலாம். இல்லை ஃபேமிலியில் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தேல் பி அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் சேரவே சேராது, தட் இஸ் இட், ஓவர், அவ்வளோதான் இசப்பா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் மன்னிக்கிறதா இல்லை, நான் இதுவாக இல்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணீரோட உடஞ்சி போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ஒரு நாளும் நீங்கள் அந்த ஒரு ஆத்மாக்காக ஆகட்டும், இல்லை அந்த வியாதிக்காக ஆகட்டும், இல்லை உங்களோட ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்காக ஆகட்டும், ஓகேவா? அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுக்கு சொல்கிறேன், இல்லை பிள்ளைங்களுக்குள்ள அம்மா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கும், அந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்கள் அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஃபார் ஷோர் யூ வில் see a very good result in Christ, because
our God, He counts our tears each and every day, each and every moment. அவர் நம்மளோட அழுகிய காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அழகை அவர் பார்க்குறாரு. He cares for us. He counts our tears, each and every drop. ஒரு ட்ராப் கூட வீணாக போகவே போகாது. ஏன்னா நம்ம தேவன் அதை கணக்கெடுக்கிறாரு. என் மகன் இவ்வளோ வேதனையில் இருக்கா, என் மகன் இவ்வளோ வேதனையில் இருக்கான், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அது எல்லாத்துக்குமே வெகு சீக்கிரமாக, வெரி சூன் யூ ஆர் கோயிங் டு see a very good harvest. சீக்கிரமாக ஒரு நல்ல பலனை நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க, அறுவடையை பார்க்க போகிறீங்க ஆண்டவருக்குள்ள. ஆமேன். விசுவாசத்தோட நம்ம இன்னைக்கு ஜபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் கண்ணீரோட விதைக்கிறேன் ஏசப்பா, நீங்கள் எனக்கு வெகு சீக்கிரமாக நான் கம்பீரத்தோட அறுக்கும்படிக்கு நீர் எனக்கு ஏற்ற பலனை என் குடும்பத்தில் எனக்கு தரப்போறீங்க, என்னோட சந்ததியில் நீங்கள் தரப்போறீங்க, என்னோட வேலையில் நீங்கள் நல்ல அறுவடையை தரப்போறீங்க, என் படிப்பில் எனக்கு ஒரு நல்ல அறுவடையை தரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட நம்ம ஒரு காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். வாங்க ஜெபிக்கலாம். ஓ ஜீசஸ் அப்பா, நன்றி சுவாமி. ஓ ஹalleluya, thank you father. அப்பா, இப்பொழுது உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ராஜா. லார்ட், நாங்கள் ஒரு காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் நாங்கள் அப்பா உங்கள் துருத்தியில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். Lord, every situation it is breaking us, Lord. ஒன்று கூட ஏசப்பா, ஒரு சூழ்நிலை கூட ஏசப்பா, ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் மாதிரி எங்களை சுற்றி இல்லை சுவாமி. எல்லாமே எங்களை உடைக்கிற காரியமாக இருக்காண்டவரே. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிற ஒரு ஜபத்துக்கும் என் தேவனை நாங்கள் வெகு சீக்கிரமாக கம்பீரமாய் நாங்கள் அறுக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உடைந்து போன ஏசப்பா குடும்பங்களாகட்டும், பிரிந்து போன குடும்பங்களாகட்டும், அப்பா ஒரு இதையும் ஏசப்பா நீர் உமக்குள்ளாக இணைக்க போறீர். அதற்காக நன்றி சுவாமி. அப்பா, எத்தனையோ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாம அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஏங்கி போய் கண்ணீரோட அனுதினமும் ஜெபிக்கிறார்களே அப்பா, அவங்க ஒவ்வொருத்தரும் நீ சீக்கிரமா ரட்சிக்கப்பட வைக்க போறீரே. அதற்காக நன்றி ராஜா. அப்பா, எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களே, கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களே, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தினால கர்ப்பத்தின் கனியை நீர் வெகு சீக்கிரமா தரப்போவதற்காக நன்றி ராஜா. வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்க வேலையை தரப்போவதற்காக நன்றி. படிப்பு இல்லாதவர்களுக்கு நீங்க படிப்பை தந்து ஞானத்தை தரப்போவதற்காக நன்றி சுவாமி. அப்பா தேவனே, திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் ஏற்ற வேலையில உங்க சித்தத்தின்படி ஆண்டவரே நீ திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நன்றி சுவாமி. நாங்க கண்ணீரோட ஒரு காரியத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா, கண்ணீரோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீராமேன். ஏந்தி நின்ற என் கரங்களாயே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீரசுவே. ஓ ஜீசஸ், எஸ் லார்ட். அப்பா, இந்த பாட்டில் சொல்லும்படி, இந்த வசனத்தில் கூறுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு அறுக்கிறத இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கம்பீரமாய் அறுக்க போகிறோம் ராஜா. பீட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப், ஃபிசிக்கல் லைஃப்ல ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகட்டும், அப்பா வேர்ல்ட்லி காரியம், earthly காரியம் ஆகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உங்களுக்குள்ளாக கம்பீரமாய் அறுக்க போகிறோம், சாட்சியாக நிற்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்போ உங்கள் நாமம் மாத்திரமே உயர்த்தப்படும் ஆண்டவரே. அப்பா, ஏந்தி நிற்கிற இந்த கரங்களை நீர் பார்ப்பீராக ராஜா, நீர் பார்ப்பீராக சுவாமி. ஏற்ற வேலையில பலனை நீர் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி தேவனே. We thank you, Lord. We thank you, Lord. You're so good, Jesus. You're so good, Lord. We love you, Master. We love you, Lord. Let your name alone be glorified. In Jesus' name we pray. Amen. Amen. So, yes. வெகு சீக்கிரமா நீங்க கண்ணீரோட வரைக்கிற ஒரு ஜபத்திற்கும் கம்பீரமா ஆண்டவருக்குள்ளா இருக்க போறீங்க. ஆமென். God bless you.